வணக்கம். மகிழ் மக்கள் செய்திகளுக்காக உங்கள் கிரீன் சரவணன். தருமபுரி மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் கூறியுள்ளதாவது: தருமபுரி மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை தனியார் நிறுவனமான கே நிறுவனத்திற்கு கோயில் நிலத்தினை விற்பனை செய்தது ரத்து செய்து நிலத்தினை மீட்டுத் தர வேண்டுதல் சம்பந்தமாக மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தருமபுரி மாவட்ட தலைவர் திரு சிவகுமார், தருமபுரி மாவட்ட செயலாளர் திரு கணேசன், தருமபுரி மாவட்ட பொருளாளர் திரு கிரீன் சரவணன் கலந்து கொண்டனர் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வணக்கங்க. விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட தலைவர் சிவகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி கொடுத்த மனு பார்த்திங்கன்னா, விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்லமல்லி ஒன்றியம், இந்த ஒன்றியத்தில் 3 ஏக்கர் கோவில் சொத்தை நிலத்தை விற்பனை செஞ்சுருக்காங்க. இது சட்டவிரோதமான செயல்கள். இதை கண்டித்து ஆட்சியரிடம் இன்றைக்கு மனு கொடுக்கப்பட்டது. இதனுடைய நிகழ்ச்சி தான் இங்கே பார்க்கக்கூடிய வீடியோவில் இருக்குது. வணக்கம், என்னோட பேர் கணேசன். நான் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட செயலாளர். தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி அருகே கோபாலபுரம் அந்த கிராமத்தினுடைய பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட்ராமசாமி கோயில் 300 வருட பழமையான கோயில். இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது உள்ள இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த கோயிலுடைய இடம் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலை பக்கம் குட்டப்பட்டி அருகே 2.96 சென்ட் இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்து அறநிலையத்துறை பார்த்தீங்க அப்படின்னா கெயில் கேஸ் குழாய் அமைக்கும் நிறுவனத்துக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது தற்போதைய நிலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்டினுடைய விலை 15 லட்சம் ரூபா. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 கோடி ரூபா சொத்துள்ள மதிப்பை பார்த்தீங்கன்னா வெறும் 1,50,00,000 விற்கக்கூடிய கட்டாயம் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள உயர்திர உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறையுடைய உயர் அதிகாரிகள் இதில் கையாளல் பண்ணிக்கான்றது தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஸோ இதை எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடம் மனுவடிக்கை வந்துள்ளோம். ஸோ உயர்திரு துணை மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா அதை வாங்கிக்கின்னு சட்ட நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.